பாஜகவுடன் இணைய போகிறார்கள். கூட்டணியில் திமுக பாஜக கூட்டணி வைக்க போறது வருங்காலத்தில். அதற்கான ஆரம்ப புள்ளி தான் இந்த விஷயங்கள்லாம். நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தோல்வி வந்ததுக்கு அப்புறம் மோடி வந்து நீங்க நானும் பேசும்போது மோடி சொல்லியிருந்தாரு, காங்கிரஸ் வந்து திமுக முதுகுல குத்திருச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது நெருங்கிட்டு இருக்காங்க. மருந்து போடுறதுக்கு வராங்க. ஆமா, இப்ப கூட சமீபத்தில் அவங்களுடைய திமுக நிர்வாகி ஒருத்தர் வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பேசும்போது இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ காங்கிரஸ் நமக்கு துரோகம் பண்ணிடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையிலே போயிடுச்சு, ஐயுஎம்எல் இப்ப நமக்கு அகைன்ஸ்டா தான் பேசும்போது இனிமே சிறுபான்மையினர் வந்து நம்மள நம்ப மாட்டாங்க. அப்ப சிறுபான்மை நோட்டு நமக்கு இல்ல, அது டிவி கேக்கு போயிடுச்சு. அப்போ டிவி கேக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஏன் இது வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்மள எதிர்பார்க்க முடியாது? அப்போ நமக்கு இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல என்ன அந்த நிர்வாகி சொன்னார், நான் நந்தி டிவில உட்கார்ந்து பேசும்போது, எங்களை வந்து பிஜேபி அடிக்க காரணமே காங்கிரஸ் தான். காங்கிரஸோட அழுத்தத்தால தான் நாங்க பிஜேபி பத்தி நிறைய வதந்தியே பரப்பணும் அப்படின்ட்டு. வதந்தியா? பிஜேபி காங்கிரஸோட அழுத்தத்தால தான் நாங்க பாஜக பத்தி நிறைய வதந்தியை பரப்பணும். அது களத்துல இல்லையே, களத்துல இல்லாத ஒரு கட்சி எதுக்கு நீங்க வந்து கேக்குறீங்க? இல்ல எப்பவுமே பிஜேபி தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தானே அவங்களோட தாரக மந்திரமே அப்படிதான் இருந்துச்சு. டெல்லி சொன்னது காங்கிரஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு வேலையை பண்ணோன்னே, சரி நீ எனக்கு இப்படி ஒரு பண்ணிட்டியா, நான் என்ன பண்றேன் பாருன்னு உங்களோட எதிரியை போயிட்டு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆரம்ப புள்ளிகளை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பெரும் புள்ளிகள்லாம் வந்து பேசுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் அதை டைரக்டா